திருப்பதி கோயில் போனா திருப்ப வரும்ன்னு சொல்றாங்க. அது எப்படி உங்களுக்கு சொல்லப் போறேங்க. முதல்ல பத்மாவதி தாயார் விளங்கோணும். அந்த பத்மாவதி தாயார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, மகாலட்சுமி அவதாரம். நீங்க அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, கோவிந்தராஜ் சாமி வணங்கோணுங்க. அதுக்கு அடுத்தது மேல போனீங்கன்னா, புஷ்பகரணி. புஷ்பகரணில குளிச்சீங்கன்னா, கங்கை காவிரியில என்ன பலனோ, குளித்த பலனோ அந்த பலன் உங்களுக்கு கிடைக்குங்க. அதுக்கு அடுத்தது வராகசாமி நீங்க பார்க்கணும். அந்த வராகசாமி பார்த்தீங்கன்னா, திருமாலுக்கு இடம் கொடுத்தவர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பலிபீடத்த வணங்கிட்டு, கொடிமரத்த வணங்கிட்டு, அதுக்கப்புறம் தான் மூலவர் பெருமாளா நீங்க வணங்கணும். மூலவர் பெருமாள் வணங்குறதுக்கு முன்னால பார்த்தீங்கன்னா, கடார்வால வணங்கணுங்க. தனஞ்செயன் அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு பெருமாள பார்த்தீங்கன்னா, பாதம், முட்டி, மார்பில் இருக்கிற நெஞ்சு பகுதியில மகாலட்சுமி இருப்பாருங்க. அதை பார்த்துட்டு நீங்க பெருமாளோட முகத்த பார்க்கோணுங்க. அதே மாரி தலையில கிரீடம். இப்படி பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு திருப்பதி போன பலன் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்குங்க. இந்த மாரி முறைப்படி சாமி கும்பிடுங்க. கண்டிப்பா வாழ்க்கையில திருப்பம் கிடைக்குங்க.